தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. டிஜிட்டல் செக்டருக்கு நீங்க போறதுக்கு பயப்படாதீங்க. அது வெறும் ஒரு பட்டன்ல தான் நம்ம அதை டிஜிட்டலா மாத்துறோம். ஸோ நீங்க டிஜிட்டல்ல தான் இப்ப மக்களே இருக்காங்க. அதுலதான் உங்க வியாபாரம் அதிகரிக்கும். ஸோ நீங்க அதுக்கு நீங்க தயாரா இருந்தாதான் நம்ம உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருப்போம். ஸோ டிஜிட்டல் எக்கனாமி தான் இப்போ உள்ள காலகட்டம். கோம்பாக்கில் மித்ராவின் பங்கு பரிவர்த்தனை விழா. இந்தியர் உருமாற்ற சிறப்பு பிரிவான மித்ரா ஏற்பாட்டில் பங்கு பரிவர்த்தனை விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்திய சமுதாயத்தினர் பெரிய அளவிலான முதலீடுகளை மட்டுமே நம்பியிருக்காமல் சிறிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ள இந்த பங்கு பரிவர்த்தனை குறித்த விழிப்புணர்வை மித்ரா வழங்கி வருகிறது. கோம்பாக்கில் உள்ள சமூக மண்டபத்தில் இந்த பங்கு பரிவர்த்தனை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான இந்தியர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய மித்ரா சிறப்பு செயற்குழுவின் தலைவர் பி. பிரபாகரன் இத்திட்டத்தின் விரிவான விளக்கத்தை மக்களுக்கு வழங்கினார். நாட்டில் உள்ள 9 மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டு இத்திட்டத்தின் விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நடவடிக்கையில் மித்ரா இறங்கியுள்ளதாக கூறினார். இந்த நிகழ்ச்சி கார்னிவல் சஹாம். இது ஒரு முதல் முறையாக மித்ரா மூலியமா நடக்கின்ற ஒரு முயற்சி. இந்த திட்டத்தோட முக்கியமான இலக்கு என்னன்னா மக்களோட சொத்து உரிமை ஈக்விட்டியை உயர்த்துறதுக்கு தான். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்த்தீங்கன்னா இந்தியர்கள், மலேசியா இந்தியர்களோட பங்களிப்பு பங்கு சந்தையில் ரொம்ப குறைவு. அதில் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொன்று அதுலேருந்து அவங்களுக்கு வருமானம் வருமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. மூணாவது இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஏமாந்துருக்காங்க. ஸோ இப்போ வெளியே உள்ள தனிப்பட்ட நிர்வாகத்தை நம்புறதோட அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குற இந்த திட்டத்து மூலியமா நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா அக்கௌண்ட் திறந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை கூட வரும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அதுல இருந்து உங்களுக்கு நிதியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்க உங்கள்கிட்ட ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண சொல்லு, ஒரு 50 வெள்ளி ஒரு 100 வெள்ளி முதல் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த புரிதல் இல்லாதனால தான் அவங்க இதுல இருந்து வெளியே இருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் எக்கனாமி பிளேஸ் அ பிக் ரோல். இதுல இந்தியர்களோட பங்களிப்பு இருக்கணும், இல்லாட்டி பின் தங்கிடுவோம்னு நான் சொல்ல வரேன். அதனாலதான் இந்த மாதிரி திட்டம் 9 மாநிலத்துல இந்தியர்களோட கஷ்டப்படுற இந்தியர்களும் சரி, BM40 கேட்டகரி இந்தியர்களும் சரி, இளைஞர்களை டார்கெட் பண்ணி நம்ம அவங்கள வர வச்சு லக்கி ட்ரா இதெல்லாம் செஞ்சு விழிப்புணர்வு நம்ம உருவாக்குறோம். நாலேஜ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட், அது எப்படி அக்கௌண்ட் திறக்கிறது, எந்த கம்பெனி நம்பிக்கையா நம்ம வாங்குறது, எப்படி ஷேரை விற்கிறது, அதுல இருந்து எப்படி உங்களுக்கு சம்பளம் வியாபாரம் வரும், எந்த நேரத்தில் உங்களுக்கு விற்கணும், அது எப்போ ஏறுது எப்படி இறங்குது அதை ப்ரிடிக்ட் பண்றது, இது டெக்னிக்கல் நாலேஜ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாதனால தான் நிறைய பேர் அதுல முன் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுல 2 திட்டம், ஒன்று கார்னிவல் சஹாம், இன்னொன்று மலேசியன் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் MIIP. அதுல தான் வேலை வாய்ப்பு திட்டம் 2500 மாணவருக்கு நம்ம வழங்கியிருக்கோம். இதுல என்ன பிரச்சனைனா மெஜாரிட்டி மாணவர்கள் அவங்களோட யூனிவர்சிட்டி லெட்டர், அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் பிழையா இருக்கு, சரியா இல்லை. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணோம், எங்களோட லிஸ்ட்டை ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் நம்ம அனுப்பி மெனுவலா ஒன் பை ஒன் நம்ம செக் பண்ணனால கொஞ்சம் தாமதமாயிருச்சு. ஏன்னா நம்ம திருப்பி ஒரு ஸ்டூடெண்ட் கடிச்சு டாக்குமெண்ட் இது இல்லை அது இல்லைன்னு நம்ம சொல்லி வாங்குறதுக்குள்ள அது ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம யூனிவர்சிட்டிட்டே கொடுத்து வெரிஃபை பண்றதுக்கு அனுப்பி திருப்பி வர்றதா கொஞ்சம் தாமதமாயிருச்சு. ஆனா நல்ல முடிவுல இருக்கு. இந்த மாசம் கடைசிக்குள்ள 80% நம்ம கொடுத்து முடிச்சிருவோம். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.